ஆமாம், அது வச்சுக்கோங்க. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வெள்ளம் தந்த படிப்பினைகள் அந்த பொருளை தான் வாதிச்சுட்டு இருக்கிறோம். தீர்வு பகுதியை நோக்கியும் நம்ம நகர வேண்டியிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, தீர்வு அப்படின்றது பேரிடர் மேலாண்மை அப்படின்றதோ ஏதோ இன்றைக்கு வெள்ளம் வந்தது நம்ம நிவாரணம் தருகிறோம், நாளைக்கு வெள்ளம் அடியலாம், இன்னொரு பிரச்சனை வரலாம், நான் அப்படி அதை தீர்வாக நான் கருதலை. சென்னை நகரம் முழுமையாக திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கிறதா? வடிகால்கள் ஒழுங்காக இருக்கிறதா? இல்லை. ஏரிகள் தூர்வாக்கப்பட்டிருக்கிறதா? இது எல்லாம் தான் இதனுடைய படிப்பினைகள்ல வரும். நான் அந்த இடத்துல பொருத்தி தான் அரசினுடைய செயல்பாடுகளை பார்க்கிறேன். அதாவது இந்த படிப்பினைகள் போது ரொம்ப 2 சொற்கள் ரொம்ப அருமையாக பயன்படுத்துறீங்க. ஒன்று வந்து போதாமை தான், குறைபாடாக நீங்கள் சொல்லலை. போதாமைனா இன்னெடுக்குசி தான். எங்கெல்லாம் போதவில்லை எங்கன்னா எல்லா இடங்கள்லையும் போதாமை இருக்கிறது. அதை நான் எடுத்துக்கணும். என்னென்ன அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, போதாமை ஏன் இருக்கிறது அப்படின்னா, ஒரு நீண்ட கால திட்டமிடல் நம்மகிட்ட இல்லாமல் போச்சு. நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு நீண்ட கால திட்டமிடல்ங்கிறது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஏதோ 100 ஆண்டுகள் கழித்து இப்போது மழை பெய்திருக்க நம்மால் அதை எதிர்கொள்ள முடியவில்லைங்கிற ஒரு நிதர்சனம். ஆனால் நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு தெருவில் முட்டுக்கால் அளவுக்கு தண்ணி சாதாரண மழை பெய்தாலே நிற்கிறது என்று சொன்னால் அப்போது நீண்ட கால திட்டமிடல் இல்லை என்று பொருள். அங்கே தான் நம்ம மாறி வரோம். ஆக ஒரு நீண்ட கால திட்டமிடல் நமக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக பேரிடர் மேலாண்மை என்று வருகிற போது 3 இடங்களை நான் போய் பார்த்தேன். குஜராத்திலே பூகம்பம் நடந்தபோது அங்கே போய் 10 நாட்கள் இருந்து பார்த்தேன். சுனாமி வந்தபோது போய் பார்த்தோம். இப்போதும் போய் பார்த்துட்டு இருக்கேன். 3 பேரிடர் வருகிற 3 பேரிடரும் பார்க்குற போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மக்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். எந்த ஒரு இப்போ கூட சொல்கிறேன், தே வாஸ் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ராங் ரெசிலியன்ஸு பார்க்குறதில்ல. அது பார்க்குறேன்னா, ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அவர்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிற அந்த துணிச்சலுக்கு இணையாக இங்கே வந்து நம்ம எதுவும் பண்ணலை. அவ்வளோ துணிச்சல் நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம். வி ஹவ் டேக்கன் தி ரெசிலியன்ஸ் ஃபார் கிராண்டட். நாங்கிறது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னு, என்னோடய வீட்டை நான் கட்டுக்கிற போது என் வீட்டில் தண்ணி இல்லாமல் இருந்தால் போகிறோம், மற்ற வீட்டுக்கு போனால் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது இல்லைங்களா? இதுதான் இது எல்லாமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதை ஒழுங்குபடுத்துவது, அதை ஒரு சட்டகத்துக்குள் கொண்டு வர வேண்டியதும் அரசினுடைய அதுதான். என்னென்ன ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது சார். நம்ம ஏற்றுக்கணும். நம்ம இருப்பது என்ன தான் சொன்னால் ஒரு மக்களாக வச்சுக்கு கீழே இருக்கோம். இதில் ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமை நிலைநாட்டுக் கொள்வதற்கு பார்க்குறானே தவிர மற்றவனுடைய உரிமை போகிறது, அவனுடைய வாழ்வுக்கு ஒரு ஆதாரத்துக்கு பாதிப்பு வருகிறதா யாரும் கவலைப்பட இல்லை திரு பாஸ்கரன். ஏன்னா வந்து நீதிமன்றங்கள் சமீப காலமாக இயற்கை சார்ந்து, நீர்நிலைகள் சார்ந்து, ஏரிகள் சார்ந்து, விதிமீறல் சார்ந்து அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அரசை கண்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அரசு தலையில் குட்டி இருக்கிறார்கள். நீங்க சமூகத்தின் மீது சொல்லல, செய்ய வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது. செங்கோலை வைத்திருப்பது அரசு தான். மிக நிச்சயமா கரெக்ட். அதான் நான் திரும்பவும் சொல்றேன், அரசினுடைய அந்த நிர்வாகம் இன்னும் செம்மையாக நடைபெற்று இருக்கலாம்ங்கிறதுல இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் எங்கே வருது அப்படின்னா, ஒரு பிரமாதம் சேயிங் இருக்குது. சரி, என்ன தெரியுங்களா? இந்த சிவிலைஸ்டு சொசைட்டி ரூல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸ்ட், தே ஆர் ஒபேடு. அதாவது நீங்கள் சட்டங்கள் போட்டுவிட்டால் நீங்கள் அமலாக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு அதிகாரி நீங்கள் உட்கார வைக்கிறீங்களா? சட்டங்களை நானாகவே பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இன்னும் பல சமயங்களில் வரல. பேரிடர்கள் போது தான் வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அரசாங்கம் மூக்கை நுழைத்து இது சரியாக அமல் செய்யப்படுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம குடிமை சமூகம் சார்ந்து பேசுகிறப்ப தான் திரு சரவணன் அவர்கள் சொன்னாங்க, வந்து ஏரியில் எவ்வளோ கன அடி திறக்கப்படுது, அப்படி திறக்கிற போது எங்கெல்லாம் பாதிப்படையும், அப்படி ஒரு டேட்டாவே இல்லை. ஏன்னு நான் அதை தான் சொல்றேன். நம்ம குடிமை சமூகத்துக்கெல்லாம் அறிவுரைகளை நம்ம பிறகு சொல்லலாம், அதுவும் கட்டாயம் தான். ஆனா நான் அரசுக்கு முக்கியம் இல்லையா? அரசு தானே இதுல பிரதான பங்கு வகிக்கிறது. விஜயன், இதுல ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், ஒரு விஷயம் இருக்கு. இந்த சம்பவம் இப்ப நமக்கு தண்ணி வந்து அதிகப்படியா வந்த இந்த சிக்கல் இருக்கு இல்லைங்களா? ஆனால் நாம வந்து ஒரு வறட்சியான மாநிலம். ஒட்டுமொத்தமாகவே நமக்கு வந்து ஆண்டு முழுவதும் மழை தரக்கூடிய ஆறுகளே கிடையாது. இப்போ இதுல இருந்து நாம படிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க நகர மேலாண்மை, நீர் மேலாண்மைன்னு இருக்கு. இந்த நீர் மேலாண்மைங்கிறது வந்து இந்த வெள்ளத்தை வச்சுட்டு இதனுடைய பாசிட்டிவ் சைடை மட்டுமே நம்ம படிக்க வேண்டியதில்லை. இது ரொம்ப அரிதினும் அரிதாக நடக்கக்கூடியது. இன்னொரு புறம் இருக்கிறது, கடும் வறட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், வறட்சியை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. விவசாய நிலங்கள் 45% விவசாய நிலங்கள் விவசாயம் பண்ணுவோம் முடியாமல் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்போ இப்போ நீர் மேலாண்மையை நாம் 2 புறத்திலும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்னன்னா, கிராமங்கள் நீர் இல்லாம காலியாயிட்டு இருக்கு. சரியான நீர் மேலாண்மை இல்லாம கிராமங்கள்லேருந்து மக்கள் இங்க இடம்பெயர்ந்து வராங்க. நகரங்கள் இது போல ஒரு வெள்ள பாதிப்போ ஏதேனும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு மழையிலோ நீங்க கிராமத்திலிருந்து இங்க இடம்பெயர்ந்து வந்த ஒருத்தன், அவனோட செல்போன் போயிருச்சு, அவனோட டிவி போயிருச்சு, அவனோட 2 வீலர் போயிருச்சு, அவன் ஃப்ரிட்ஜ் போயிருச்சு, அவன் ஏசி போயிருச்சு. எதெல்லாம் அவன் இவ்வளவு நாள் இங்க வந்து நான் வெற்றின்னு நினைச்சானோ, அது எல்லாம் ஒரே மலையில காலி ஆயிருச்சு. அப்போ நீங்க இப்பதான் நாம அரசு
அதுவும் குறிப்பாக தமிழக அரசு, இந்த அரசு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய அரசோ இதற்கு முன்பு இருந்த அரசுகளோ பழைய தகவல்கள் அனைத்தையும் வைத்து ஒரு வலிமையான நீர் மேலாண்மை, ஒரு வாட்டர் பாலிசியை கவனமாக கொண்டு வர வேண்டிய நேரம் வந்து இதுதான். ரெண்டாவது மாஸ்டர் பிளான் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு நகரத்தினுடைய மேலாண்மை, ஒரு மாஸ்டர் பிளானுக்கு மேல இப்ப நமக்கு 2 விஷயம் இருக்கு. சிஎம்டிஏ வந்து அப்ரூவ் பண்ற பிளாட்ஸை நீங்க வாங்கி வீடு கட்டுறீங்களா, இல்ல கட்டிட்டு ரெகுலேஷனுக்கு போறீங்களா? ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்ன பண்ணிருது, கட்டிட்டு வந்தா கூட ரெகுலேஷன் கொடுத்துருது, சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்துறாங்க, மின் வசதி. ஆனால் இனி அரசு இந்த விஷயத்தில் ஒரு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி. திரு சரவணன், உங்களிடம் நீங்க நீர்வள ஆய்வாளராக இருக்கிறதுனால, ஆராய்ச்சியாளராக இருக்கிறதுனால தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக இனி அடுத்த ஆண்டு கூட இப்படி மழைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு இருக்கக்கூடிய நகர கட்டுமானம் அப்படின்றது வந்து, சென்னை அப்படின்றது வந்து அவ்வளவு சிறப்பானதாலாம் இல்லை. திட்டமிடல் எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறது. உடனடியாக நீங்க அவங்களை வெளியேற்றுறதுலையும் பிரச்சனை இருக்கிறது. கூவா ஆற்றங்கரையோரத்தில் இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற கேள்வி இருக்கிறது. திரும்ப திரும்ப இது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரியே தானே இருக்கிறது. இதை எப்படி நம்ம திட்டமிட போறோம்? இது திட்டமிடணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியணுங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியாதுன்னா, ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது என்னென்னா, இனிமேல் நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகமான மழை பொழிவு இருக்க போகுது. ஏன்னா இப்போது எங்கள் ஃபாதர் வந்து 80 இயர்ஸ், நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் சொல்ல, இந்த மாதிரி ஒரு வெள்ளம் நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னார். ஸோ 80 இயர்ஸ்க்கு இது வரலாறு காணாத வெள்ளம்னு சொன்னால் நான் ஒத்துக்குவேன், வரலாறு காணாத மழைன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போது இந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் என்ன நடந்திருக்கு இது நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டில் 30%, நார்த் ஈஸ்ட்டில் ஒரு 70%, 60 மழை நாட்கள். அதில் தான் நம்மளுக்கு இந்த 1200 1300 மில்லிமீட்டர்ஸ் பெய்யும்னு தெரியும். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, இந்த இன்டென்சிட்டி இருக்குது பாருங்கள், குறுகிய காலத்தில் அதிகமான மழை பெய்யுது. இதுதான் ஒரு அர்பன் கான்டெக்ஸ்டில் பெய்யும் போது க்ளவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவோம், இமீடியட் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் கிரியேட் பண்ணும், லாகிங் கிரியேட் பண்ணும். இது என்ன நடக்குது, இது இப்போ நம்மளுக்கு 2005ல் இந்த மாதிரி ஒரு க்ளவுட் பர்ஸ்ட் நடந்தது, ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது, அக்டோபரில் நம்ம நடந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ இட் இஸ் ரிப்பீட்டிங். அப்போ இந்த பேட்டர்ன் இது என்ன கொடுக்குது நம்மளுக்கு, இது இனிமேலும் நமக்கு நடக்க போதா, இது வந்து வரலாறு காணாத ஒரு வெள்ளம்னு நினச்சிட்டு நம்ம விட்டுற போகிறோமா, இல்லை நம்ம வந்து ஒரு டிசாஸ்டர் ப்ரிப்பேர்டு கம்யூனிட்டியாக ஆக போகிறோமா, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். எஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். இனிமேல் இந்த மாதிரி தான் நடக்க போகுது, இங்கெங்கெல்லாம் சில நேரங்களில் நம்மளுக்கு அதிகமான மழை பொழிவு வரும். நம்ம ரமணன் சொல்லிகிட்டே இருந்தார் 3 நாள் 4 நாள் மிக அதிக மழை பெய்யும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அதை வந்து என்ன மழை பெஞ்சிட போகுது, அதிக மழைனாலே 24 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் அபோவ், அது கூட நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு கம்யூனிட்டியாக தான் நம்ம இருந்திருக்கோம். நான் ஓவராலாக ஒட்டுமொத்த எண்ணியை சேர்த்த கம்யூனிட்டியாக சொல்கிறேன்.